தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவின் ஒரு நபர் போலவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எதற்காக இப்படி செயல்படுறாரு? கட்சியை விட்டு வெளியே போகணும்னு துடிக்கிறாரா? இல்ல தலைவரா பார்த்து கட்சியை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாரா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு நடந்த அனைத்து அரசியலும் உங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பல்வேறு கூட்டணி கட்சிகள் இணைந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி ஆட்சியை எப்படியாவது சிதைக்க வேண்டும், இந்த கூட்டணி கட்சிகளை எப்படியாவது குழப்பி தாவேகாவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று அனுதினமும் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றிட்டு வராங்க. பல்வேறு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. அது அவங்க கட்சிக்காரங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போதுமே திமுகவினர் செய்யறது தானே. அது எல்லாமே மக்களுக்கு உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் இன்று ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு ஸ்லீப்பர் செல்களை வச்சுக்கிட்டு இந்த திமுக செய்யக்கூடிய தில்லாலங்கடி வேலைகள் என்பது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது டெல்லியில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அமைப்பினர் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இங்க தமிழ்நாட்டிலும் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் பல்வேறு கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் பல்வேறு தோழர்களும் போயிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னா அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அங்க கலந்துகிட்டு அவர் பேசின பேச்சு என்பது இந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டிப்பதை விட தாவேகாவை தாக்கி அவர் பேசியிருந்தார். அதுவும் குறிப்பாக இந்த மண் சோறு சாப்பிட்ட தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தினாரு. இது உள்ளபடியே இது நீட் எதிர்ப்பா இல்ல தாவேகா எதிர்ப்பான்னு அந்த போராட்டமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் மாதிரியும் திமுக சார்ந்த இந்த ஜென்சி கொத்தடிமைகளும் போயிட்டு உக்காந்துட்டு பேசியிருந்தாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவின் தலைவர் ஒருத்தரை பத்தி விட்டார் வெளியே. அப்புறம் ஓடியான்ட்டாங்க. இந்த அரசியல் உங்களுக்கு தெரியும். யார் என்னவோ பண்ணிட்டு போட்டோம். ஆனா விசிகாவை சேர்ந்த அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசுவது போல் தான் நமக்கு தெரிகிறது. அது சமீபத்தில் இப்ப கலைஞர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏதோ ஒரு மேடையில ஏறி பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, 10 ஆண்டுகளா நம்ம கலைஞர் புகழ் பாடிட்டு இருக்கோம். கொள்கை ரீதியா நம்ம இருந்தோம். கொள்கை எல்லாம் இங்க சரியா இருக்கு. வேற என்ன இங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதாவது அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கொஞ்சம் கோமாவில இப்பதான் மீட்டு வந்திருப்பார் போல இருக்கு. அதான் மக்களை, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சீட்டுகள் பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது எவ்வளவு சிக்கல்கள் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக தேமுதிக என்று புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு 10 சீட்டுகள் வழங்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் விடுதலை சிறுத்தைகள் பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 8 இடங்கள் கொடுத்தது பல்வேறு நபர்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் இது குறித்து அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒருபோதும் கேள்வி எழுப்பினதில்லை. கேள்வி எழுப்புறதில்லை. ஏன் எழுப்பல? அதாவது விசிகா அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, விசிகா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, திமுக எந்த இடத்துலயும் நம்ம எதிர்த்து நின்றக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தெளிவா தான் இருந்தாரு. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் செயல்பட்ட விதங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு பல தோழர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு எத்தனை இஸ்லாமியரை கட்சியில கொண்டு சேர்த்தாரு? அதெல்லாம் யாரையும் சேர்த்தது கிடையாது. அவரு வந்தாரு, எம்எல்ஏவானாரு, திமுகவுக்கு எப்படியாவது பேசி நம்ம அங்க ஒரு பெரிய ஆளுன்னு நம்ம காட்டிக்கணும். எந்த மேடைக்கு போனாலும் அங்க விசிகா பத்தி பேசுறாரோ இல்லையோ, திமுக வாழ்த்தி தூதி பாடிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு பல தோழர்கள் முன்வச்சிட்டு இருக்காங்க. சரி மக்களை, இப்ப தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விசிக இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்திட்டு இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சியின் மீது இவர் ஆரம்பத்துல என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னா, பாஜக தான் இங்க மறைமுகமா ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நம்மளுடைய யூடியூப் சேனல் கூட நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்ப இதற்கு பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நமக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ளபடியே அந்த வீடியோஸ் கீழே பல்வேறு நபர்கள் கமெண்ட் பண்ணாங்க. அது விசிகா ஆட்களா இருந்தா நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணன் ஷானவாச பேசுனா ஏன் திமுக காரங்க வராங்கன்னு தெரியல. இது ஒரே பெரிய மர்மமா இருக்கு. ஓகே மக்களே, அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விரைவில் திமுகவில் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு கொத்தடிமைகள் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அவரு திமுகல போய் இணையறது பெரிய பிரச்சனை கிடையாது. இப்ப சமீபத்தில் கூட பனையூர் பாபு போய் இணைஞ்சாரு. அது உங்களுக்கு அதிகமே தெரியும். கிட்டத்தட்ட அதை ஒரு பெரிய விழா மாதிரி நடத்தினாங்க.
ஒரு பெரிய அரங்கத்தை புடிச்சு எத்தனாயிரம் பேரோ போய் இணைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க யாருமே போலன்னு தான் இன்னைக்கு இயக்க தோழர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, அதெல்லாம் யாருமே போலங்க, அவர் ஒரு ஆள் தான் போனாரு, அதெல்லாம் பெரிய அளவுல யாரும் போல, ஏதோ 1-2 பேர் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே போல் ஷானவாஸ் அவர்களும் போய் இணைவாருன்னு தான் நாங்க எல்லாமே எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஷானவாஸ் அவர்கள் ஒரு ஸ்லீப்பர் செல் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தான் நமக்கு தோணுது. ஏன்னா இங்க ஷானவாஸ் அவர்கள் தாவேக்காவை விமர்சிக்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் விசிகாவை கூட இன்னைக்கு விமர்சனம் பண்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துருச்சு. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் பாத்தீங்கன்னா முத்தரசன் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுகள் சரியில்லை. அதே போல் வீரபாண்டி அவர்களும் அது மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ள இல்ல, அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம கூட்டணியில இணைந்து இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவியில இருக்கோம். சொல்ல போனா கிட்டத்தட்ட இது ஒரு கூட்டணி ஆட்சி தான். அப்ப நீங்க தாவேக்காவை விமர்சிக்கிறோன்ற பேர்ல நீங்க விசிகாவை சேர்த்து தானே விமர்சிக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. மறைமுகமா பாஜக தான் ஆளுது அப்படின்னா விசிகாவும் அதுக்கு துணை போகுது அப்படிங்கிறது தானே அர்த்தம். அதை தானே நீங்க நிறுவ வரீங்க. எனவே அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு நம்ம சில கேள்விகளை எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு 2.5 மாசத்துல நீங்க தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு பாஜக தான் இன்னைக்கு மறைமுகமா ஆளுதுன்னு பேசுற நீங்க கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனை இடத்தில் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக நீங்க பேசியிருக்கீங்க, சாதி ரீதியான பிரச்சனைக்கு எதிராக நீங்க பேசியிருக்கீங்க, எத்தனை களத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, எத்தனை சேரிகளுக்கு நீங்க போயிருக்கீங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்க சொல்லிட்டு இருக்க. சேரி பக்கம் செல்லாதவர் தான் இந்த ஆலூர் ஷானவாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனவே தலித் பிரச்சனைகளை நீங்க விசிகா காரரா நீங்க அணுகவே கிடையாது ஒரு நாளும். நீங்க திமுக காரரா தான் நீங்க அணுகுனீங்க. எந்த தலித் இஷ்யூக்கு நீங்க குரல் எழுப்பியிருக்கீங்க, இல்ல போய் மனு கொடுத்திருக்கீங்க, போராட்ட காலத்துல நின்று போராடி இருக்கீங்க, சொல்லுங்க பாப்போம். உள்ளபடியே மனச்சான்றோட நீங்க பேசணும்ல. உங்களை வளர்த்து விட்ட இயக்கம் தானே விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இன்னைக்கு நீங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய இன்டலெக்சுவல் பர்சனா இருக்கலாம், பெரிய பேச்சாளரா இருக்கலாம், வரலாற்றை பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக கூட நீங்க இருக்கலாம். ஆனால் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தது யார்? விடுதலை சிறுத்தைகள் தானே. எனவே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க இது போன்ற வேலைகளை செய்வது அறமா? பனையூர் பாபு மாதிரி வெளியேறிடுங்களேன். வெளியேறிட்டு நீங்க போய் என்ன வேணா பேசுங்க. உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் குழப்பக்கூடாதுல்ல. ஏதோ பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தான் இன்னைக்கு போய் தாவேகா கூட்டணியில விசிகா இருக்கின்ற மாதிரி ஒரு நெரட்டிவ்ல நீங்க செட் பண்ண பாக்குறீங்க. திமுகவினர் என்ன செய்வாங்களோ அதே தானே நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. திமுகவினருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய பொறுப்புல இருக்கீங்க. ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கீங்க. கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் விசிகாவினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பதவிக்கும் பணத்துக்கும் அலையக்கூடிய நபர் அல்ல அண்ணன் திருமாவளவன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்களாம் தலைவரை என்னைக்காவது ஒரு நாள் பாக்குறோம். நீங்களாம் தலைவரோடய இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. தலைவருடைய அணுகுமுறை உங்களுக்கு தெரியும். தலைவருடைய அரசியல் பார்த்துதான் நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்தேன்னு சொல்லிக்கிறீங்க நீங்களே. அப்படிப்பட்ட நீங்கள் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவை நீங்க கொஸ்டின் பண்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சொல்லுங்க. என்ன நிறைய குறை இருக்கு? போய் நேரா முதலமைச்சரை சந்திச்சு பேசுங்களேன், இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. ஏன் அதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? நம்ம ஆட்சி தானே, சொல்ல போனா கூட்டணி ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. தவற சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்களும் எதிர்நிலையில நின்று அரசியல் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? உங்களுடைய அஜெண்டா என்ன? நான் எதுவும் தவறா பேசல. உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். ஒரு கட்சிக்காரனா, விசிகாவை நேசிக்கக்கூடிய ஒரு நபரா நான் உங்களோட ஜனநாயக ரீதியா நான் கேள்விதான் கேட்கிறேன். உங்க மேல நான் அவதூறு பரப்பல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இன்னைக்கு 2.5 மாசத்துல இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா நீங்க? கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. 5 ஆண்டுகளில் அப்படியே திமுக ஒரு பெரிய என்ன சொல்றது, மிகச்சிறந்த ஒரு ஆட்சி நடத்திட்டாங்களா கேட்கிறேன். எந்த பிரச்சனையுமே இங்க இல்லையா? எத்தனை பிரச்சனைகள். நம்ம கொடி ஏத்த முடியலங்க. கூட்டணியில இருந்தோம். நம்ம கட்சியினுடைய கொடி ஏத்த முடியல. ஊன கொடியை புடுங்கி எரிஞ்சிட்டு போச்சு காவல்துறை. எத்தனை இடத்துல கண்டிச்சிருக்கீங்க? தலித் மக்கள் மீது எத்தனை வன்கொடுமைகள் நிகழ்ந்தது? எத்தனை இடத்துல அதுக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க? முதலமைச்சரை சந்திச்சு நீங்க போய் சொன்னீங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, கொஞ்சம் பார்த்து காவல்துறை நடந்துக்க சொல்லுங்கன்னு எத்தனை இடத்துல போய் பேசியிருக்கீங்க? அப்படிலாம் பேசாத நீங்கள் இன்னைக்கு 2 மாசத்துல தாவேகா பாஜகவோட ஆட்சியை நடத்திட்டு இருக்கு, பாஜக தான் மறைமுகமா ஆளுது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல? யோசிச்சு பாருங்க.
விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திமுகவை புகழ்ந்து பேசுவது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா திமுகவை புகழ்வதையே முதன்மை வேலையா வச்சுக்கிட்டு பேசுறது தப்பா இல்லையா? இன்னைக்கு நம்ம எந்த கூட்டணியில இருக்கோம்? கலைஞரை பத்தி பேசணுதான். கலைஞர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. அவருடைய சிந்தனை பார்வைகள்லாம் ரொம்ப சிறந்ததுதான். ஆனா நீங்க அதை மட்டுமே பேசிட்டுல இருக்கீங்க. அதை தாண்டி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அதை பத்தியெல்லாம் நீங்க பேசணும். எனவே அண்ணன் நாலு ஷானவாஸ் அவர்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கையா தான் நம்ம சொல்றோம். கொஞ்சம் கவனமா பேசுங்க. தலைவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்காதீங்க. நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம ஆட்சின்றத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.